ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். நல்லா ப்ரிப்பேர்டாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் என்னுடைய உண்மையான ஆயத்தம்னா என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்மஸ் செய்தி நமக்குள்ளே சில மாற்றங்களை ஏற்படுத்தணும். என்ன மாற்றம்னு கேட்குறீங்களா? யோசேப்பு மரியாளை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கின போது, அல்லது அவரை அவமானப்படுத்தக்கூடாது என்கிற ஒரு புதிய அணுகுமுறையை அவர் மேற்கொள்ள தீர்மானித்த போது, ஆண்டவருடைய வார்த்தை காபிரியல் மூலமாய் அவருக்கு கிடைத்து அவர் தன்னுடைய புரிந்து கொள்ளுதல் முழுவதையுமாய் மாற்றிவிட்டார். மரியாளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டார். இன்னைக்கு அநேக நேரங்களில் பிறரை பற்றி நம்ம தவறாக புரிஞ்சு வச்சிருக்கிறோம். பிறரை பற்றிய புரிந்து கொள்ளுதலிலே குறை உள்ளவர்களாகவே இருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் செய்தி அவர்களை பற்றிய ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலை நமக்கு தந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையை நமக்குள்ளே உருவாக்க வேண்டும். ஸோ இந்த மாற்றம் நாளைய தினத்தின் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுமானால் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி. இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் யார் யாரை பற்றியெல்லாம் மனக்கசப்போடு இருக்கிறீங்களோ, யார் யாரை பற்றியெல்லாம் தவறான கருத்துக்களோடு இருக்கிறீங்களோ, அந்த கருத்துக்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு அவர்களோடு மீண்டும் உங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்மஸ் நாட்களின் மகிழ்ச்சி உங்களோடு முழுமையாய் நிறைந்திருப்பதாக. God be with you. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்.